ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஐ வுட் லைக் டு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஐ வுட் லைக் டு ஆன்சர் தட் கொஷின். அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஆன்சர் தட் கொஷின். அதாவது ஐ வுட் லைக் டு அப்படின்னா விரும்புகிறேன் அப்படின்னு மீனிங். ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். நான் என்னை பத்தி சொல்றது விளக்கறதுக்கு விரும்புகிறேன். அதாவது ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். ஐ வுட் லைக் டு பிளஸ் நம்ம என்ன வேர்போ அதை சொல்லணும். ஓகேங்களா? நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் சாப்பிட்றதுன்னா அந்த இடத்துல ஐ வுட் லைக் டு ஈட். தூங்குறதுன்னா அந்த இடத்துல ஐ வுட் லைக் டு ஸ்லீப். அந்த இதை மட்டும் நம்ம மாத்திக்கணும். ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். ஐ வுட் லைக் டு பிராக்டிஸ். நான் பயிற்சி செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு பிராக்டிஸ். இதே அவன் பயிற்சி செய்ய விரும்புகிறான்னா எப்படி சொல்வீங்க? He would like to practice. I would like to become a doctor. நான் மருத்துவராக விரும்புகிறேன். I would like to become a doctor. I would like to see you more often. நான் உங்களை அடிக்கடி பார்க்க விரும்புகிறேன். I would like to see you more often. I would like to thank you. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். I would like to thank you. இதே அவன் நன்றி சொல்ல விரும்புகிறாள், அவள் நன்றி சொல்ல விரும்புகிறாள் அந்த இடத்துல ஐயை எடுத்துட்டு he she போட்டா போதும். He would like to thank you. She would like to thank you. I would like to learn about animals. நான் விலங்குகளை பற்றி அறிய விரும்புகிறேன். I would like to learn about animals. I would like to meet the president. நான் ஜனாதிபதியை சந்திக்க விரும்புகிறேன். I would like to meet the president. I would like to travel there. நான் அங்கு பயணம் செய்ய விரும்புகிறேன். I would like to travel there. அந்த I would like toன்றது மாறாது. ஓகேங்களா? I would like to go to Japan next year. அடுத்த வருடம் ஜப்பான் செல்ல விரும்புகிறேன். I would like to go to Japan next year. I would like to eat egg. நான் முட்டை சாப்பிட விரும்புகிறேன். I would like to eat egg. இல்ல அந்த இடத்துல எக்ன்றத தூக்கி நம்ம பிரியாணி, சிக்கன், மட்டன் எதோனா போட்டுக்கலாம். I would like to eat chicken. இதே அவன் சாப்பிட விரும்புகிறான்னா he would like to eat அந்த மாதிரி வரும். ஓகே. இதே கொஸ்டினா கேட்கணும்னா நீ முட்டை சாப்பிட விரும்புகிறியா, பிரியாணி சாப்பிட விரும்புகிறியான்னு கேட்கும்போது வுட்ன்றது கொஸ்டினா ஃபர்ஸ்ட்ல போயிடும். ஓகேங்களா? would you like to eat egg? அதை மட்டும் நம்ம இந்த ஃப்ரேமை இப்படி சேஞ்ச் பண்ணா போதும். I would like to go for a walk after dinner. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து நடக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதை தான் வந்து I would like to go for a walk after dinner. What would you like for dinner? அதாவது டின்னருக்கு என்ன சாப்பிட விரும்புகிற? வாட்னா என்ன? என்ன சாப்பிட விரும்புகிறேன்றது தான் அந்த வுட் யூ லைக் டூ. ஓகேங்களா? என்ன சாப்பிட விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது வாட் வுட் யூ லைக் ஃபார் டின்னர்? வேர் வுட் யூ லைக் டு கோ? நீ எங்கே செல்ல விரும்புகிறார்? வேர் வுட் யூ லைக் டு கோ? அந்த இடத்துல கொஸ்டின் மட்டும் போட்டுக்கோங்க. எங்கேன்னா வேர் இல்லையா? அப்போ வுட் யூ லைக் டுனா விரும்புகிற, போறதுன்னா கோ. அப்ப எங்க போறதுக்கு நீ விரும்புகிற? எங்க செல்ல விரும்புகிற? வேர் வுட் யூ லைக் டு கோ? வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி? நீங்க வந்து டீ அல்லது காஃபி விரும்புகிறீர்களா? வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி? இப்படி கூட கேட்கலாம். வுட் யூ லைக் டு ஹேவ் டீ ஆர் காஃபி அப்படின்னு கூட கேட்கலாம். வுட் யூ லைக் டு கோ ஃபார் எ வாக் ஆஃப்டர் டின்னர்? இரவு உணவிற்கு பிறகு அதாவது நடைப்பயிற்சி செல்ல விரும்புகிறீர்களா அப்படின்றது. வுட் யூ லைக் டு அந்த வுட் கொஸ்டினை மட்டும் முன்ன வச்சுக்கணும். வுட் யூ லைக் டு கோ ஃபார் எ வாக் ஆஃப்டர் டின்னர்? இதே சென்டென்ஸா சொல்லும்போது எப்படி சொல்லணும்? ஐ வுட் லைக் டு கோ ஃபார் எ வாக் ஆஃப்டர் டின்னர். வுட் யூ லைக் டு கம் வித் அஸ்? நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? வுட் யூ லைக் டு கம் வித் அஸ்? ஐ வுட் லைக் அதாவது ஐ வுட் தான் அந்த டி போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு டி போட்டிருக்கேன் இல்லையா? அது வந்து வுட் தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஐ வுட் லைக் யூ டு டெல் மீ த ட்ரூத். ஐ வுட் லைக் யூ டு டெல் மீ த ட்ரூத்னா நீங்கள் என்னிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு டெல் மீ த ட்ரூத். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இதுலேருந்து நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் போடணும், இது நெறைய ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்ல வாஸ், வேர் அந்த மாரி எதனா டவுட் இருந்தது, எந்த சென்டென்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன்.